பிள்ளையாரப்பா ஓ அருளால எல்லாம் நல்லபடியா நடக்குது. நான் வேண்டிக்கிட்டபடியே 10 தேங்காய் கொண்டுட்டு வந்திருக்கேன். உன் சன்னிதானத்துல உடைச்சிட்டு நான் பரப்புறேன்ப்பா. புர்றாத என்னங்க இது தேங்காய்? அது தெரியுது, இங்கே உடைக்காம எடுத்துட்டு போறீங்க. சாமிக்கு உடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், உடைச்சிட்டேன். என் கேட்டியும் சட்னி அரைக்க கொண்டு வரேன். போடா பொறுக்கி. சே, என் 10 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு உலகமா கஞ்சரை பார்த்ததே இல்ல. பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, எனக்கு அளிக்கப்படுகின்ற இந்த பாராட்டு விழாவிலே முக்கியமான ஒன்றை நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் நெஞ்சிலே நேர்மை உள்ளவர்களாகவும் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாகவும் மக்கள் நலத்தை மட்டுமே சிந்திப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். நான் அப்படிப்பட்ட அரசியல்வாதிதான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எம்பி இருக்காரா? இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். நீங்க யாரியா? நான் ஒரு எம்பி தான். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, பார்த்து வாங்க. பள்ளம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் எம்பியை நம்பி வந்திருக்காங்க தம்பி. உட்காருங்க, ஐயா அப்ப வந்துருவாரு. சாமி, முனிசாமி, குப்புசாமி உட்காருங்க. போங்கய்யா போங்க. ஐயா எந்த தொகுதிக்கு எம்பி? தொகுதியா? என் பேரு எம் பரமசிவம், சுருக்கமா எம்பின்னு கூப்பிடுவாங்க. ஏயா துப்புன? அங்க துப்புனத மூஞ்சல துப்புனையா? எழுந்திரியா? நான் எதுக்கு எழுந்திருக்கேன்? வெளியே போயா? போடா பணம் கூட தலையா. நீயே உள்ள இருக்கும் போது நான் வெளியே போனுவேன். கொண்டுடுவேன். நானும் வரல வச்சு கொண்டு விடுவேன். வெளியே போறேன். விடுறா 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 விடுறா. டேய் எம்பி விடுன்னு பாக்க. என்ன இங்க தகராறு? யார் நீங்களா? ஏய் நீ வெளியே வாடா, உன் பட்டை கலட்டிடுறேன். ஐயா இவங்கெல்லாம் நம்ம தொகுதியை சேர்ந்தவங்க. நேத்து நீங்க மீட்டிங்ல பேசுனீங்களா? என் உயிர் உள்ளவரை இலவச உணவு, இலவச உடை, இலவச வீடு இவைகள் கிடைக்க அரும்பாடுபடுவேன். இவருக்கு உணவு தேவை, அவருக்கு உடை தேவை, அவருக்கு வீடு தேவை. அதுக்கே எங்க அழைச்சிட்டு வந்த? என்னங்குது நேத்து மீட்டிங்ல பேசினாரியா? ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னாரோ? எங்களுக்கு தானே. இல்ல, எல்லாம் அவருக்கு தான் அர்த்தம். என்னங்குது? லட்சக்கணக்கில் எலெக்ஷன்ல செலவு பண்ணி ஜெயிக்கிறோம். வசதியை நாங்க தேடிக்காம உங்களுக்கு செய்வோம். போங்கய்யா. புரிஞ்சுக்கிட்டங்க. அடுத்த தடவை வாங்க பார்க்கலாம். வரேன் தம்பி. ஓட்டு போடும்போது மட்டும் தவி தவிட்டு போனீங்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? போற போக்குல உங்களுக்கு எல்லாம் கோமம் தான். அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராத. உனக்கு உனக்கு வீடு. ஓடுங்கடா ஓடுங்கடா. அவனுக்கு அட்ரஸ் எல்லாம் குறிச்சு வையா. ஏங்க ஆளு வச்சு அடிக்கணுமா? அது இல்லையா, வர எலெக்ஷன்ல அவனுக்கு முன்னாடியே நம்ம ஆளுகளை அனுப்பி கள்ள ஓட்டு போடத்தான். அங்க வரீங்களா? ஏற்கனவே லிஸ்ட்ல 2000 பேர் இருக்காங்க. எப்படி நீங்க ஜெயிக்கிறீங்க? வணக்கம் தலைவரே. என் தம்பியோட கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது. நான் சொல்லல, அதேதான். அப்படியா? நீ என்ன பண்ற? ஒரு சுண்டக்கா லாயரா பார்த்து புடிச்சு சும்மா பேரு கேஸ் நடத்து, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் இதை முடிச்சு கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, நான் சொல்லல, இவர் தான். வணக்கம் தலைவரே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களைத்தான் தலைவரேன்னு சொன்னேன். அப்ப நான் துணை தலைவரா? ரொம்ப தமாஷா பேசுறீங்க பரமசிவம். அவர்கிட்ட நம்மளை பத்தி கொஞ்சம் விளாவரியா எடுத்து சொல்லுங்க. இவரு நம்ம தொகுதி வட்ட செயலாளர் எம்பி வாசுக்கு வலது பை வலது கை. ஒரு கேஸ் விஷயமா வக்கீல் வேணும்னு கேட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன கேஸ்? இவன் என் தம்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணா? அட ஒரு ஏழை பொண்ணை கெடுத்துட்டான். இதுக்கு போய் கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி கேஸ்னு சொல்லவே இல்லையே. கேஸ் விஷயம் பூராவும் இதுல இருக்குங்க. கெடுத்தது உண்மையா இருந்தாலும் கோர்ட்ல ருஜு ஆயிட்டா கட்சிக்கு கெட்ட பேரு. அதனால தான் எம்பி இதுல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அவரு ஜட்ஜை சரி கட்டிக்கிறேன்ட்டாரு. நீங்க ஒப்புக்கு வந்தா போதும். எதுக்கு கேஸ் கீஸ் எல்லாம்? பேசாம அந்த பொண்ணை கூப்பிட்டு நானே சமாதானப்படுத்தி வச்சிடறேன். ஆனா நான் கேட்கிற ஃபீஸ் கொடுத்துடணும். பணம் தானே, எவ்வளவு வேணாலும் கேளுங்க சார், தர்றேன். 1/2 பவுன்ல தாலி வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லுங்க.
நீ என்ன வக்கீலா இல்ல கல்யாண புரோக்கரா? ஒரு ஏழை பொண்ணுடைய மானத்தோட விளையாடுறது உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா போச்சா? சில்லறைய காட்டி என்ன விலைக்கு வாங்கலான்னு பாக்குறீங்களா? மரியாதை அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கல பின்னிடுவேன். ஏய், நான் யாரு யாரோட ஆளுன்னு தெரியாம கைய நீட்டிட்டேன். உன்னையும் உனக்கு சப்போர்ட்டா வரவனையும் சேர்த்து உதப்பேன். விடுப்பா. போயா போயா இங்க. போப்பா. தள்ளுங்க அந்த பக்கம். நான் யார் தெரியுமாடா? இரியா, நீ என்ன கட்டப்பொம்மன் நினைப்பா? மீசை கிள்ளி போடா. ஏப்பா, கேஸ் வேணாட்டா விட்டுற வேண்டியதானே? ஏன் கையெல்லாம் நீட்டுற? இதுதான் உனக்கு கேஸே வர்றது இல்ல. ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அடி பின்னிருப்பேன்ல. பின்னிட்டாலும் உள்ள வாங்க. ஆட்டோ வெயிட் பண்ணியா? யோ, ஏன் பம்மி வர? நண்பா, வேற ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே எனக்கும் எம்பிக்கும் முட்டிக்கிருச்சு. நான் உள்ள வந்தேன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிருவேன். அதனால நான் இங்கேயே இருக்கேன். நீ உள்ள போ. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடு, வந்து பின்னி விடுறேன். அங்க இருக்கீங்களா? இவர்தான் பிரபல வக்கீல் ராஜா. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீங்க என்ன வக்கீலா இல்ல வஸ்தாதா? ஏன் கேக்குறேன்னா, உங்ககிட்ட கேஸ் நடத்த சொல்லி வந்தவங்க எனக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி கூட அடிச்சிட்டீங்களா? உடனே நம்ம பசங்க இல்ல அவசரப்பட்டு கைய கால வாங்கிடுவோம்னு சொன்னானுங்க. நம்ம பசங்க இருக்காங்களே, சொன்னா செஞ்சிருவானுங்க. கையில வேற திருப்பாசை தேர்வா வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், பாவண்டா வக்கீலு, வளர வேண்டியவர், ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடாதீங்க, கூப்பிட்டு புத்திமதி சொல்லி அனுப்பலான்னு தான் வர சொன்னேன். தலைவர, எனக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம். என்ன மாதிரி உங்களுக்கும் கை கால் இருக்குல்ல? ஏன் கேக்குறேன்னா, என்கிட்ட கூட ஒரு திருப்பாச்சத்தி அருவா இருக்கு. அதான் துள்ற கால பொதிய தாண்டா சுமக்கணும். என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கல, என் சக்தியை நீ புரிஞ்சுக்கல. இப்ப பாரு நான் யாருன்னு. ஏய் சாமி கண்ணு, வக்கீல் சார், என் பொண்ணை யாரும் கெடுக்கலீங்க. எதிர்கட்சிக்காரங்க பணத்தை கொடுத்து இவர் மேல பழிய போட சொல்லிட்டாங்க. அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். வக்கீல் சார், இனிமே நீங்க எங்களுக்காக வாதாட வேண்டாம். வர்றேன் தலைவரே. என்ன கதை மாறிடுச்சுன்னு பாக்குறியா? மாத்துனது நான் தான். எப்படி மாத்துறேன்னு பாக்குறியா? வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் உன் மகளும் எங்க இருக்கிறதா உத்தேசம்? இங்கயா இல்ல அங்கயா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன். அதுக்கு அவன் கொடுத்த பதில் தான் இந்த வாக்குமூலம். வக்கீலே, நான் நினைச்சா உன் கதையவே முடிச்சிட முடியும் தெரியுமா? யோ, ஸ்டார்ட் பண்ணியா? சீக்கிரம் போயா, வெடி அடிச்சிருவாங்க இவருக்கு. பூனையோட மிரட்டலுக்கு எலி பயப்படலாம் எம்பி சார், ஆனா புலி பயப்படாது தெரியுமா? பயப்பட மாட்டியா? ஏய், காட்டு யானை எதிரில் வந்தா கட்டெரும்பு ஒதுங்கிக்கிறதா புத்திசாலித்தனம். இந்த கட்டெரும்பு காலுக்குள்ள சிக்காது தலைவர, காதுக்குள்ள பூந்து கொடைஞ்சிரும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உன்னை கண்ணா பின்னா நீ இழுத்து அடிச்சிருவேன். தாடி வச்சிருக்கேன்னு பாக்குறியா? பயங்கர கேடி அண்ணா, ஜாக்கிரதை. யோ, கண்ணா பின்னாடி பேசிட்டு போறான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இல்ல தலைவரே, இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் பம்பே வச்சு கூடாது, ஏன்னா நோண்டிடுவானுங்க. எம்பி ஐயா இருக்காங்களா? இருக்காரு. ஏன் மாலை போடவா? ஆமாங்க. ஏயா, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? ஏன் பிரதர், நான் பயந்து ஓடியாந்து நினைக்கிறியா? அதான் இல்ல. எம்பி உன்னை திட்டி எனக்கு கண்ணா பண்ணு கோவம் வந்து, நான் அந்த ஆளை அடிச்சாலும் அடிப்பேன், ஒன்னு அடிச்சாலும் அடிப்பேன், என்னையே நான் அடிச்சுக்கிருவேன். நாளை பின்ன மனசுதான் வரக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன். ஒரே மாதிரி 5 பேர் நடந்து வராங்க. அபூர்வ சகோதரிகளா? என்னது இது?
ஏ ராஜா, உங்க அக்கா வராங்க. இதுக்கு தான் நான் உன் கூட சேரவே கூடாது. ஒரு நல்ல மனுஷனை கெடுத்துருவியே. குட் மார்னிங் சிஸ்டர். இது ராத்திரி. அதுதான் சூரியனை காணோம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் குடிக்கவே இல்லை. குட் நைட் ராத்திரி சிஸ்டர். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தாங்க. ராஜா, வீட்டுக்கு போலாம் வா. ராஜா, பாத்துடா. சத்தம் போடாத, அம்மா முழிச்சிருவாங்க. ராஜா, அம்மா வெட்டி முறிச்சு கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான்ல, தட்டு நிறைய சோத்த போடு. ஏமா, அவன் சாப்பிடும்போது எதுவும் பேசாதேன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். ஏன் ரோஷம் வந்து சாப்பிடாம எழுந்திருச்சு போயிடுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் மானசம் செய்யற காரியம்டி. நீ உள்ள போமா, நான் சாப்பாடு போட்டுக்கிறேன். நீ இப்படி அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்கறனால தான் அவன் திருந்தவே மாட்டேங்கிறான். கால்லாம் சம்பாதிக்கிற துப்பு கிடையாது, இதுல குடி வேற. அக்கா சம்பாத்தியத்துல வயிறு வளர்க்கிறோமேங்கிற அவமானம் ஆம்பளையா பிறந்தவனுக்கு இருக்க வேண்டாம். நான் என்ன சம்பாதிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்? அயோக்கியனுங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனால கேஸும் வரல, ஃபீஸும் வரல. உன்னை விட அறகுறையா படிச்ச வக்கீல் எல்லாம் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறப்போ நீ மட்டும் அரிச்சந்திரனா வாழணுங்கிறியே, இது நடக்கிற காரியமா? அதுக்காக தொழில் தர்மத்தை குழி தோண்டி அப்போதைக்கு முடியும். அப்பா செத்ததுக்கு அப்புறம் பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் காப்பாத்த வேண்டியது ஆம்பளை பிள்ளையோட தர்மம். அது கூட உனக்கு தெரியாம போச்சேடா. தாகத்தை தீக்காத தண்ணி, பசிக்கு உதவாத சோறு, ஆபத்துக்கு உதவாத புள்ள, இந்த மூணு இருக்கிறத விட இல்லாம போறத மேலுடா. அவ்வளவுதானே? என்ன செத்து போன்னு சொல்லாம சொல்லிட்டேன்ல, இப்பவே செத்து போறேன். நீ போய் நிம்மதியாரு. ராஜா, விடு. என்னமா அது? ராஜா, 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 டேய் நில்லுடா. விடு என்ன? நான் சொல்றது கேளு. விடு. ராஜா, நில்லுடா. நான் சொல்றது கேளு. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.